வணக்கம், நான் உங்கள் மீனாட்சி. அப்புறம் நம்ம இன்றைக்கி வந்து 2 துவையல் வெரைட்டி பார்க்க போகிறோம். ரெண்டுமே ரொம்ப 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 சிம்பிளானது. பேக்லெஸ் கூட அது ட்ரை பண்ணலாம். ரொம்ப ஈஸியானது, ரொம்ப டேஸ்டானது. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது வந்து பொட்டுக்கடலை துவையல்னு நாங்கள் சொல்லுவோம். இது வந்து வத்த குழம்போட ரொம்ப நல்லாயிருக்கும், சைட் டிஷ்ஷாக தொட்டுட்டு சாப்பிட. நான் ஒரு மிளகாயிலேயே ஒரு 3/4 பஸ் தான் எடுத்திருக்கேன். 2 பல்லு பூண்டு, கொஞ்சம் உப்பு வச்சுருக்கேன். தேங்காய் ஒரு பங்குனா ஒரு 1.5 பங்கு பொட்டுக்கடலை வச்சுக்கணும். இதுதான் ஜாஸ்தி இருக்கணும், அவ்வளோதான். இது எல்லாத்தையும் போட்டு குறைன்னு அரைச்சிட்டிங்கன்னா துவையல் ரெடி. அடுத்து நம்ம காரமான ஒரு காரத்துவையல் பார்க்க போகிறோம். இது இட்லி தோசைக்கெலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். பேக்லெஸ் கூட ஈஸியாக பண்ணிடலாங்க. அம்மாவை தேட மாட்டீங்க. ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி காஞ்ச மிளகாயை இந்த மாதிரி ரோஸ்ட்டாக வறுத்துக்கணும். தீஞ்சிடக்கூடாது மிளகா, அது மட்டும்தான் இதில் முக்கியமான விஷயம். அப்புறம் அதை மிக்சியில் போட்டு ஆறினோடனே உப்பு போட்டு இப்படி பொடிச்சிக்கணும் ஒரு தடவை. பொடிச்சிட்டு இது கூட வெங்காயம் சேர்த்துக்கணும். நீங்கள் சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா பெரிய வெங்காயம் எது வேணால் சேர்த்துக்கலாம். தண்ணியே விடக்கூடாது, தண்ணி விடாமல் அது கெட்டியாக அரைச்சிக்கணும். இதுக்கு வந்து தண்ணியே விடக்கூடாது, அந்த வெங்காயத்தில் உள்ள சாரிலே தான் நம்ம அரைக்கணும். அதுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் போட்டு அரைச்சிக்க வேண்டியதுதான். இதை சூடாக இட்லி கூட இந்த நல்லெண்ணெய் விட்டு தொட்டு சாப்பிட்டு பாருங்கள், விடவே மாட்டேங்க இந்த துவையில. நான் இன்றைக்கி மிக்ஸி இட்லி தான் பண்ணினேன், ரொம்ப சூப்பராக வந்தது. இந்த சிம்பிளான துவையல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பை பை.